வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாவாவில் ஈவென்ட் டிரைவன் அப்படிங்கிற பார்ட்டை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜாவாவில் யூஸ்வலாக இட்ஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு படிச்சிருக்கோம். ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் பேஸ்டு லாங்குவேஜ்னு படிச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் ரன் பண்ண உடனே நமக்கு ஏதாவது ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், ரன் பண்ண உடனே வந்து அவுட்புட் ஷோ ஆகிடும். எனக்கு ரன் பண்ண உடனே ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் தான் அவுட்புட் ஷோ ஆகும். நம்ம வாட்ச் பண்ணியிருப்போம் C++ ப்ரோக்ராமு, சி ப்ரோக்ராமு எல்லாமே ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் அவுட்புட் மட்டும் ஷோ ஆகும். தட் இஸ் நார்மல் ப்ரோக்ராம்ஸு. எனக்கு அப்படி இல்லாமல் இப்போ இன்ட்ராக்டிவ் பேசிஸில் தட் மீன்ஸ் இப்போ நம்ம ஏதாவது ஆப்ஸ் எல்லாம் கொடுத்தோம், ஆப்ஸில் போயிட்டு விளையாடுறோம் அப்படின்னா ஏதாவது கமாண்டை கிளிக் பண்ணோன்னா சம் ப்ராசஸ் நடக்கும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் ஆப்பில் ஃபார் மீஷோ இல்லை வேறு ஏதாவது அமேசான் அந்த மாதிரி இல்லைன்னா ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒவ்வொரு செலெக்ஷனுக்கும் ஒரு ப்ராசஸ் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது எனக்கு வேணும், என்னோடய விண்டோவில் இங்கே ஒரு பட்டன் ஷோ ஆகணும். அந்த பட்டனை இஃப் ஐ கேன் கிளிக் திஸ் அப்படின்னா எனக்கு சம் டீட்டெயில்ஸு ஷோ ஆகணும், சம் ப்ராசஸ் நடக்கணும். இஃப் ஐ ப்ரெஸ் சம் கீ அப்படின்னா அப்போ சம் டீட்டெயில்ஸு, அப்போ சம் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா தட் இஸ் ஈவென்ட் டிரைவன். நான் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணணும். ஆக்ஷன் பண்ணால் அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் நடக்கணும். ஸோ ஒரு ப்ராசஸ்க்கும் நான் ஒரு ஆக்ஷன்ஸை கொடுக்க போகிறேன் அப்படின்றது தான் ஈவென்ட் டிரைவன். நான் சிம்பிளாக எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எ ப்ரோக்ராம் இஸ் டைரக்டட் பை எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸு. ஸோ எனக்கு ரன் பண்ண உடனே அவுட்புட் ஷோ ஆகாமல் எக்ஸ்டர்னலாக ஐ வாண்ட் டு கிவ் சம் ஃபோர்ஸ், ஐ வாண்ட் டு கிவ் சம் ஆக்டிவிட்டீஸ், ஐ வாண்ட் டு கிவ் சம் ஈவெண்ட்ஸ். தட் இஸ் கால்டு ஈவென்ட் டிரைவன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஈவெண்ட்டுக்குமே என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், யூசர்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் எ காம்போனண்ட். இங்கே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்னோட அவுட்புட் ஸ்க்ரீன் மேலே ஐ வாண்ட் டு கிவ் சம் இன்ட்ராக்ஷன்ஸ். நான் அங்கே கொடுத்து ஏதோ வாங்க போகிறேன். நான் ஒன்று கிளிக் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கெட் பண்ணிக்க போகிறேன். இங்கே ஒன்று கீயை ப்ரெஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கெட் பண்ணிக்க போகிறேன். தட் இஸ் மை இன்ட்ராக்ஷன்ஸ். நான் அங்கே என்னோட பார்ட் அங்கே இருக்குது. ஜஸ்ட் அப்படி ரன் பண்ண உடனே மொத்த ஆன்சர்ஸும் ஷோ ஆகாமல் ஐ வாண்ட் டு ஸ்ப்ளிட் மை அவுட்புட்ஸு. split my outputs na ipo na if it is readed means I can move for my next output அந்த மாதிரி இல்ல this part is over means I want to view the another part அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்டியாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ளிட் பண்ண பார்ட்டுக்கு ஒரு ஈவெண்ட் நான் என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணால் எனக்கு இது ஷோ ஆகணும் அப்படின்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஷோ பண்ணி பார்த்துக்க போகிறேன். தட் இஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். யூசர்ஸ்னால் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறவங்க தான் யூசர்ஸ், அதாவது ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுறவங்க தான் யூசர்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் ஏ காம்போனண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கீ ப்ரெஸ், கீபோர்டில் ஏதாவது கீ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணும் போதே பார்த்துருப்பீங்க. நீங்கள் ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூ ஆர் F1 டு கண்டினியூ ஆர் F5 டு பூட் செட்டப் அந்த மாதிரிலாம் சம்திங் ஏதோ மெசேஜ் ஷோ ஆகும் இல்லையா, அதுக்கு பேர் கீ ப்ரெஸ்ஸு. மவுஸ் கிளிக்கு சப்போஸ் இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும்ல, புஷ் பட்டன்ஸ் எல்லாம். இப்போ இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணும் போது சம் ஆக்ஷன்ஸ் நடக்கும்ல, சம் ஒர்க்கு ஃபாலோ ஆகும் இல்லையா, அதுக்கு பேர் மவுஸ் கிளிக். மவுஸில் நீ போயிட்டு அங்கே கிளிக் பண்ணும் போது இல்லை மவுஸை நான் அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தேன். மவுஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் ஹோல்டு, அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கிறதுக்கு. மவுஸை ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணோன்னா அதுக்கு பேர் ட்ராக் ஈவெண்ட்டு. கீயை ப்ரெஸ் பண்ணால் ஒன்று நடக்கணும், இல்லை கீயை ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அது கீ டவுனு, அது நான் அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கும்போது அது நடக்கும். அல்லது ரிலீஸ், அந்த கீயை ப்ரெஸ் பண்ணி அந்த கீயை விட்டு என் ஃபிங்கர் ரிலீஸ் ஆனால் தான் அந்த ஒர்க்கு நடக்கணும். தட் இஸ் கீ ரிலீஸு. அப்போது நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. என்னது? கீ ரிலீஸு, கீ ப்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம், அல்லது கீ டவுனுன்னு சொல்லலாம். அதே போல் இது ஃபுல்லாக மவுஸ்லேயும் இருக்குது. மவுஸ் ஓவர், மவுஸ் ட்ராக், மவுஸ் டவுனு, ஆன் மவுஸ் கிளிக், அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் நீங்கள் ப்ரோக்ராமில் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் தேவைக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்னென்னங்கிறத நான் ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ நான் மெயினாக ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து ஒரு 5 காம்போனன்ட்ஸை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்னென்ன காம்போனன்ட்ஸ் இதில் இருக்குது ஈவென்ட் டிரைவனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட் சோர்ஸ். இந்த ஈவெண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எங்கே அந்த ஈவெண்ட்டுக்கான கோடிங்கை எழுதுகிறோம், அதாவது வேர் சிஸ்டம் ஸ்டேட் இஸ் மெயின்டைன்டு பை ரெக்கார்டிங். அதாவது ரெக்கார்டிங்னா நான் என்னோட ஈவெண்ட்ஸ், என்னோட கோடிங்ஸை நான் புஷ் பண்ணுறேன் இல்லையா, என்னோட கோடிங்ஸை ஸ்டோர் பண்ணுறேன் இல்லையா, தட் இஸ் சோர்ஸ். அதுதான் வேர் சிஸ்டம் ஸ்டேட் இஸ் மெயின்டைன்டு அப்படின்னு சொல்கிறது. எங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஈவெண்ட் சோர்ஸ். ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, when the external event occurs or when the event occurs
the event listener is notified. நான் எப்போ அதை கிளிக் பண்ணுறேன், எப்போ அதை புஷ் பண்ணுறேன், எப்போ மவுஸை ட்ராக் பண்ணுறேன், எப்போ அந்த ஒர்க் ஆக்டிவிட்டி அந்த இது ரன் ஆகுது அப்படிங்கிறத லிசன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த நோட்டிஃபையர் தான் ஈவெண்ட் லிசனர். தட் மீன்ஸ் என்னோட ஈவெண்ட்டு எப்போ எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட். அடுத்தது ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த instance of this class java.util.event object ன்னு சொல்லியிருக்கிறேன். this is one of the header file, one of the package. இந்த பேக்கேஜுக்குள்ளே நிறைய சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் இருக்கும். என் ப்ரோக்ராமுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டிங்ஸும் நான் இங்கே, தட் மீன்ஸ் என்ன ப்ரோக்ராமுக்கு தேவையான சப்போர்ட்டிங்னா கிராஃபிக்கல் ஓரியன்ட் ப்ரோக்ராமை தான் நம்ம இப்போ GUI அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம சாதாரணமாக ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நம்மளோட ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். ஸ்க்ரீனில் வந்து யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ரோக்ராம்ஸை தான் டெவலப் பண்ண போகிறோம். அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான இதெல்லாம் என்ன வேணும், எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சில பட்டன்ஸ் எல்லாம் தேவை, கமெண்ட் பட்டன்ஸ் தேவை, ஆப்ஷன் பட்டன்ஸ் தேவை, செக் பாக்ஸஸ் தேவை. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்குறோம்ல, ஃபார்ம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக் பாக்ஸஸ் போட்டிருப்பாங்க, ஆப்ஷன் பட்டன்ஸ் போட்டிருப்பாங்க, கமெண்ட் பட்டனு, பிளெயினாக டெக்ஸ்ட் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லையா, இந்த காம்போனன்ட்ஸ்க்கு தேவையான இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹெட்டர் ஃபைலில் இருக்கும். அதை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதனோட ஒன் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ் தான் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் ஈவெண்ட் ஆப்ஜெக்ட். என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் இருக்குது நமக்கு, அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணணும். கிளிக் ஈவெண்ட் இருக்குது, மவுஸ் ட்ராக் ஈவெண்ட் இருக்குது, கீ ப்ரெஸ் ஈவெண்ட் இருக்குன்னா நான் ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்ன்ற ஒன் ஆஃப் த ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா அதுக்குனோட ஒரு காப்பி வந்து ஈவெண்ட் ஆப்ஜெக்டில் வச்சுருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் டிஸ்பேச்சர். அந்த ஈவெண்ட் டிஸ்பேச்சருங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ எனக்கு இந்த ஈவெண்ட்டை நான் எங்கே கால் பண்ணுறேன், எப்போ யூஸ் பண்ணுறேன், அந்த கால் பண்ணுற இடத்துக்கு என்னோட கோடிங் மூவ் ஆகணும் இல்லையா, இட் இஸ் எ ஈவெண்ட் டிஸ்பேச்சர். இட் இஸ் யூஸ்டு வென் அன் ஈவெண்ட் நீட்ஸ் டு பி டிஸ்பேச்டு. எப்போ நீட்ஸ் இருக்கோ, எப்போ அந்த ஈவெண்ட் தேவையோ, எங்கே தேவையோ அந்த இடத்துக்கு டிஸ்பேச் பண்ணுற பார்ட்டை வந்து ஈவெண்ட் டிஸ்பேச்சருங்கிறது செய்யும். இப்போ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் வேணும்ல, தட் இஸ் AWT, அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட். இப்போ சாதாரணமாக நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளால் இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஜஸ்ட் பிளாக் ஸ்க்ரீனில் என்னோட அவுட்புட் ஷோ ஆகும். ரன் பண்ண ஆன் தி ஸ்பாட்டில் அவுட்புட் ஷோ ஆகிடும். எனக்கு ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா AWTன்ற ஒரு ஹெட்டர் ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். இட்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த API அப்படின்னு சொல்லுவாங்க. APIனா என்னென்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸுங்கிறது பிட்வீன் த யூசர் அண்ட் சிஸ்டம், பிட்வீன் த யூசர் அண்ட் அப்ளிகேஷன். ஒரு யூசருக்கும் ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒன்று தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் APIன்னு சொல்கிறாங்க, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். என்னோட ப்ரோக்ராமில் என்னோட யூசரோட இன்டர்ஃபேஸ் இருக்கணும், இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும். நான் போயிட்டு அங்கே கிளிக் பண்ணணும், நான் போயிட்டு அங்கே டச் பண்ணணும், நான் போயிட்டு அதை வாட்ச் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ். சரிங்களா? ஸோ அதில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் AWT அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே, இந்த AWTயை நான் என்னோட ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் ஈவெண்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். கமாண்டு அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸ் அல்லது ஆப்ஷன் பட்டன் அல்லது லிஸ்ட் பட்டன் அந்த மாதிரி நிறைய கிராஃபிக் பிக்சர்ஸை என்னால் யூஸ் பண்ண முடியும். நான் இங்கே எழுதியிருக்கேன், இட் அலோஸ் டெவலப்பர்ஸ் டு கிரியேட் விண்டோ பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் வித் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி, தட் மீன்ஸ் கிராஃபிக்கலாக அது கலர்ஃபுல்லாக என்னோட அப்ளிகேஷன்ஸை டிசைன் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் எது வேணும், AWT வேணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் எதுக்குள்ளே இருக்குன்னா பாருங்கள், ஜாவான்ற ஒரு மெயின் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேக்கேஜ் தான் AWT. AWTயில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் ஸ்டார். அப்போ AWT.starன்னா இந்த AWT எதுக்குள்ளே இருக்குது, ஜாவாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேக்கேஜ். அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் எல்லா சப்போர்ட்டிங்ஸும் என்னோட ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பெர்மிஷன்ஸ். அதான் இம்போர்ட். ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறோன்னு சொல்லுவோம்ல, C++லலாம் அந்த மாதிரி பைத்தானில் கூட நம்ம சில தேவையான சப்போர்ட்டிங்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம். அதுக்கு பேர் இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ப்ரோக்ராம்ஸை எழுத ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் ஈவெண்ட் டிரைவன்னா என்ன,
அதில் என்னென்ன இருக்குது, அதை ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் இந்த ஈவென்ட் டிரைவனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது, அது ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அதனோட ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.